கிறிஸ்துவுல மிகவும் பிரியமானவர்களே, 14/11/2020 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. எல்லா நாசமோச வேலைக்கும் விலைக்கு இவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபை ஒன்றே இவரை வழிநடத்த போவதற்காய் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இவரோடு இருக்கட்டும் தகப்பனே. நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை நீங்க திருப்தியாக்குங்கப்பா. மிகப்பெரிய பாதுகாப்பாளனுக்குள்ளாக இவரை மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3:5 நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேளுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, சகலமும் அப்பா இவருடைய வாழ்க்கையில் நீ தந்து இந்த நாளிலே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையினாலே சகலத்திலுமே ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெபப்பகாலரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/11/2020 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தில் நன்மை கொடுங்கப்பா. இந்த தேசத்தில் நன்மை கொடுங்க. இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் அப்பா உடைய கரம் இருந்து ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேனப்பா. உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றட்டும். உடைய நன்மையான இவைகள் தேசத்தில் உண்டாகட்டும் அப்பா. உடைய கிருபையினாலே முடி சுட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு குடியேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து கேட்கிறேனப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஆண்டவரே தேசத்தை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்பதை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்பதிலை தருவீராக, எழுப்பதிலை தருவீராக, எழுப்பதிலை தருவீராக, எழுப்பதில் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் என்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெபப்பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.